அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை உயர்த்தவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அனாதி நோக்கத்திற்காக, கிருபைக்காக, எங்களுக்காக நீர் தடைகளையும் கற்களையும் அகற்றி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற தேவன், எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது உம்முடைய நாள். உம்முடைய நாளிலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து எங்களை சிருஷ்டித்தவரை நாங்கள் உயர்த்தி உம்மை தொழுது கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த இடத்தை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் நீங்கள் நிரப்பி எங்களையும் உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வாதத்தோடு கூட நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான மன நிலைமைகளே நாங்கள் வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய பாரங்களை லகுவாக்கி, கர்த்தர் எங்களுடைய பாரங்களை சுமக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மேல் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் செல்ல கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வர வேண்டியவர்களை சீக்கிரமாக நீர் தடைகளை உடைத்து நீர் கொண்டு வாரும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நல்ல மனநிலைமையை தந்து உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடல் பாடுவோம். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம், ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம், ஜீவனின் பலனுமானார். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன்.
பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவே. அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நமக்கு புதிய பாடலை தருகிறார். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் கடந்த பொழுது மீரியாமும் அங்கிருந்த இஸ்ரவேலரும் கர்த்தருக்கு பாடல்களை பாடினார்களாம். ஆமென். கையில் ஒரு டேம்பரின் தான், அதை வச்சு அவங்க பாடினாங்க. நமக்கு டியூன் வருதோ வரலையோ, பாட்டு பாடுறோமோ பாட்டு படிக்கிறோமோ, ஆனால் பாடல்களை பாடி நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக களி கூற வேண்டும். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே
செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கும் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே. உயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது
தூக்குகிற தேவன். கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவள் கூனியாக இருந்தாள், நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. இயேசு குனிந்து அவளை தூக்கி எடுத்தாள். எப்பொழுதும் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்மை குனிந்து தூக்கி எடுக்கிறார். அவர் எமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. தேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும், என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும், என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை.
பெற்றேன். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் சாபக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். பட் வாட் we do sometimes, we always remember our requests and our complaints, but we forget his benefits. கர்த்தர் செய்த நன்மைகளை மெதுவாக மெதுவாக மறந்து விடுகிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை நாம் சில நேரத்தில் குறைவாக ஒரு புலம்பலாக மாற்றி விடுகிறோம். இது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்ற உணர்வு நம்மை விட்டு போய்விடுகிறது. அவர் எனக்காக கடந்த காலத்திலே நன்மைகளை செய்தார், அதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆகவே தான் 103ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவனை பார்த்தே சொல்லுகிறார் சங்கீதக்காரன், என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது. ஏனென்றால் God can do anything for us in future. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆங்கில பாடலை பாடுவோம். Praise God. When did I start to forget all of the great things you did? When did I throw away faith for the impossible? Start to believe you were sufficient for me. Why do I talk myself out of seeing miracles? You are more than ever.
confidence back. I put my trust in the one who still does miracle. You miracle. You are more than able. 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 Who am I to deny what the Lord can do? Who am I to deny what the Lord can do? Anything is possible. Anything is possible. Anything is possible. You are more than able. நாம் எழும்பி நின்று பாடுவோமா? You are more than able. Yes, Lord, you are more than able. You are more than able. You are more than able. Who am I to deny what the Lord can do? Who am I to deny what the Lord can do? Anything is possible. Anything is possible. Oh, anything is possible. Lord, you are more than able. உம்முடைய வல்லமையை காட்டிலும் நீர் பெரியவர் கர்த்தாவே. You are more than able to do things for me in my life. நீர் என் வாழ்க்கையிலே காரியங்களை செய்வதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீரே கர்த்தாவே. இந்த காலையிலே இந்த ஆராதனை நேரத்திலே அவரை பார்த்து சொல்வோமா? நீர் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறீர். You are more than able for me, Lord. நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். Anything is possible, Lord. என்னால் முடியாத காரியங்களை கர்த்தர் எனக்காக நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. ஒருவேளை இந்த காலையில நம்ம மனதில் எண்ணலாம், எனக்கு பலன் இல்லை, இதை செய்வதற்கு எனக்கு மலையை போல இருக்கிறது, மலைத்து போயிருக்கிறேன். Lord, how am I going to do this? Is it possible? இது முடியுமா? அநேக காரியங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் நமக்குள்ளாக ஒரு சின்ன சந்தேகம், இது முடியுமா? என் பலன் இதற்கு முடியுமா? எனக்கு இதற்கு பலன் இருக்கிறதா? இந்த காலையிலே கர்த்தரை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே நீர்தான் என்னுடைய பலன் சொல்வீங்களா? நீர்தான் என்னுடைய பலன், நீர்தான் என்னுடைய ஆவிக்குரிய பலன், நீர்தான் என் சரீரத்திற்கு பலன். You are my strength and my fortress, Lord. Without you I cannot do anything. கர்த்தாவே, உம்மால் செய்கிற காரியங்களை என்னால் செய்யவே முடியாது. இன்னைக்கு என்னை பலத்தால நிரப்பும் கர்த்தாவே. உம்முடைய பலத்தால என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தால என்னை நிரப்பும் கர்த்தாவே. உடைந்து போன பாத்திரமாக இருக்கிறேன், பலவீனமான பாத்திரமாக இருக்கிறேன். என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே. என் பலனெல்லாம் நீர் தானையா, என் பலனெல்லாம் நீர் தானையா, என் பலனெல்லாம்
என் பலனெல்லாம் நீர்தானையா. பாடுவோமா? என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே, அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீர்தானையா, மாலுமியாய் வந்தீரையா, மாறாதவர் நீர்தானை. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் 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 பலனெல்லாம் நீர்தானையா. சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற நேரத்தில் சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே, சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் உண்மையாகவே நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம். கடந்த வருஷம் இது என்னால் செய்ய முடிந்தது, இன்றைக்கு செய்ய முடியல. முழங்கால்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது. நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு பழையபடி செய்ய பலன் இல்லை. ஐ எம் சோ வீக் இன் மை பாடி. என் சரீரத்திலே மிகவும் பலனற்று போயிருக்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு தகப்பன் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறானோ, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். ஆமென். God always comes down to help you when you are weary in your life. உங்கள் சரீரத்திலே மிகவும் களைத்து சலித்து போய் இருக்கும் பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கிற தேவன் இல்லை. அவர் தம்முடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறார். He shows his love. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு ஒரு நாள் மறைந்து போகும். நம்மோடு இருக்கிறவருடைய அன்பு ஒரு அளவுதான். கர்த்தர் மக்கள் மூலியமாக நமக்கு அன்பையும் கரிசனையும் தருகிறார். ஆனால் நாம் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால் அவர் ஒரு நாளும் நம்மை புறக்கணிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தகப்பன் மேல உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வையுங்கள். இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன். I am your child, Lord. You are my father. நீர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறீர். தகப்பனாய் இருந்து எனக்கு உம்முடைய பலத்தையும் உம்முடைய ஆரோக்கியத்தையும் எனக்கு தாரும் கர்த்தாவே. உம்மை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. உம்மை நான் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, உம்மை மறக்கும் போது பாவம் என்னை நெருங்குதே. ஏதிலும் உம்மை நினைக்கும் போது சிலுவை அன்பு நிறைக்குதே. இயேசுவே, உம்மை மறக்கும் போது பாவம் என்னை நெருக்குதே. எதிலும் உம்மை நினைக்கும் போது சிலுவை அன்பு மறக்குதே. உம்மை மறவா உணர்வின் உள்ளம் நாளும் எனக்கு தாருமே. உறுதியாய் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே, நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என் நினைப்பு வரம் தாரும். போதும் அன்பே, நீர் போதும். உமது அன்பு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். என் இயேசுவே, நானும் தன் பிள்ளை. பாவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நினைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. போதும், போதும் அன்பே, நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். பாடுவோமா? போதும், இயேசு நமக்கு போதும். போதும் அன்பே, நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். தீமை அனைத்தும் அகற்றிவிடவே விரும்பவில்லை நெஞ்சமே. தினமும் தீரு வார்த்தை கேட்டும் மாற்றம் ஏனோ கொஞ்சமே. தீமை அனைத்தும் அகற்றிவிடவே விரும்பவில்லை நெஞ்சமே. தினமும் தீரு வார்த்தை கேட்டும் மாற்றம் ஏனோ கொஞ்சமே. தூய ஆவி பலனை தந்து நாளும் என்னை நடத்துமே. உறுதியாய் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே, நீர் போதும். உமது உறவில் இறுதி வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே, நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். கடைசியா பாடுவோமா? நீர் போதும் ஆண்டவரே. போதும் அன்பே, நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் நம்மை நிலைக்க செய்வாராக. கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய ரட்சிப்பிலும் ஆண்டவருடைய விசுவாசத்திலும் கர்த்தரோடு கூட உள்ள உறவிலும் நிலைத்து நிற்போமாக. அவரை விட்டு விலகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Nehemiah chapter 2 and verse 20. I'm going to read a portion of that verse. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். The God of heaven, He will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோம். Praise God. Praise God. நெகேமியா கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. This is my Bible. I am what it says I am. What it says I can do. I have. Today I will be taught the word of God. My mind is alert. Be the same in Jesus' name. Amen. Praise the Lord. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். The God of heaven, He will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். Praise the Lord. நெகேமியா அங்கிருந்த சத்துருக்களுக்கு மறுமொழியாக கூறின வார்த்தைகள். Words of Nehemiah to his enemies. 19ஆம் வசனத்திலே நெகேமியாவுக்கு 3 சத்துருக்கள் எழுப்பினார்கள். சன்பல்லாத், தொபியா, கீஷேம். சன்பல்லாத், தொபியா அண்ட் கீஷேம் 3 சத்துருக்கள் நெகேமியாவுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். 2ஆம் அதிகாரம் நெகேமியாவிலே ஒரு நல்ல வேலைக்காக ஆண்டவர் அவருக்கு திடப்படுத்தி கொடுத்த வேலைக்காக புறப்பட்டு நெகேமியா செல்கிறார். 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு நல்ல வேலை. இட் இஸ் a good work that God gave them to do. It is the work according to the will of God. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை கர்த்தர் நெகேமியாவுக்கு கொடுத்தார். நெகேமியாவோடு கூட ஒரு குழு, ஒரு டீம் கடந்து செல்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும் எருசலேமின் அலங்கங்கள், the wall of Jericho, the wall of Jerusalem, எருசலேமின் மதில்களை கட்டும்படியாக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ராஜா அவருக்கு பொறுப்பையும் அவருக்கு வேண்டிய அனுமதியும் கொடுத்தார். The king gave him permission. The king gave him a way. The king gave him a letter. அவனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்தார். அவன் புறப்பட்டு செல்லுகிறான். அவன் புறப்பட்டு சென்று அவன் வேலைக்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கேதான் சத்துரு எழும்புகிறார்கள். We should never take it for granted that everything will happen. எல்லாம் நடந்துவிடும் என்று எதிர்பார்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் we should never forget that there are enemies. சத்துருக்கள் திடீரென்று காளான்களைப் போல முளைப்பார்கள். ஆனால் காளான்களைப் போல முதைத்து காளான்களைப் போல மாண்டு விடுவார்கள். சன்பல்லாத், தொபியா, கேஷேம் என்ன செய்கிறார்கள்? பரியாசம் செய்கிறார்கள். They are ridiculing. பெரிய தடை ஒன்றும் சொல்லவில்லை. சின்ன வார்த்தை நமக்கு சொன்னால் போதும், நமக்கு ஒரு சோர்வு வந்துவிடும். ஒரு நாள் பிசாசானவன் தனக்கு இருந்த திங்ஸ், ஒரு கராஜ் சேல்னு சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் சேலுக்கு போட்டுட்டு இருந்தான். நல்ல பொருட்களை பிசாசு வைத்திருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு பெயர் கோபம், இன்னொரு பொருளுக்கு பேர் பொறாமை. எல்லா பொருளும் இருந்துதான். வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்களாம். எல்லா குட்டி பிசாசுகள் எல்லாம் வாங்கினதாம். ஒரே ஒன்றை மாத்திரம் அவன் விற்கவில்லையாம். அது அவனுக்காக வைத்து கொண்டானான்.
அதுக்கு பேர் டிஸ்கரேஜ்மெண்ட், அதைரியம். அவன் சொன்னான், இது ஒன்று இருந்தால் போதும், எப்படிப்பட்ட நெகேமியாவையும் நாம் குறைத்து விடுவேன். எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் இருந்தாலும் அவர்களை கீழே வீழ்த்துவதற்கு எனக்கு ஒரே ஒரு டூல் போதும், டிஸ்கரேஜ்மெண்ட். நெகேமியாவை சோர்வுக்குள்ளாக செய்யும் சத்துருக்கள் எழும்பினார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? பரியாசம் பண்ணி 19ஆம் வசனத்தில், எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் போகிறீர்களா? அப்படியே ஆப்போசிட்டாக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கிண்டலும் பரியாசமும் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் 20ஆம் வசனத்தில் தான் இன்றைக்கு நாம் வாசித்த செய்தியினுடைய வசனம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமேன். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, வழியில் போகிற போது குறைக்கிற நாய்களுக்கெல்லாம் பதில் சொன்னால் நாங்கள் போய் சேர முடியாது. We cannot be answering every barking dog on the way. பரியாசம் பண்ணுவார்கள். அதைரியத்தின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் யார் சொன்னாலும் நாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே பல காரியங்கள் இருக்கின்றன. All of you, young to the elderly, have some thing for God to prosper. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், 1 சாமுவேல் 21:8 தாவீது தன்னுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய காரியத்தை குறித்து தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், அவசரமான காரியத்துக்காக நான் போகிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது, சில திங்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி திங்ஸ். தாவீது சொல்லுகிறார், அவசரமான காரியத்திற்காக நான் செல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரூத் சாப்டர் 3 and verse 18. அங்கு ஒரு காரியத்தை நகோமி சொல்லுகிறாள். நகோமி என்ன சொல்லுகிறாள்? இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று தெரியவில்லை. சில காரியம்லாம் அவசர காரியம். சில காரியம் பார்த்தோன்னு சொல்லோ, இது இந்த பக்கம் விழுமா, இது இந்த பக்கம் விழுமான்னு தெரியாது. இந்த காரியம் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். டானியல் சாப்டர் 6 and verse 28. அங்கே வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாக முடிந்தது. தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடித்தார். அவசரமான காரியங்கள், என்னவாய் முடியும் என்று சொல்லுகிற காரியங்கள், ஜெயமாய் முடியும் காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், ஜெனிசிஸ் 18:4, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவனால் ஆகாத காரியம் ஏதேனும் உண்டோ? இஸ் there anything that is impossible with God? All things are possible. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இதை ஒரு வாக்குத்தத்தமாக தருகிறார். தீர்க்க தரிசனமாக நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய காரியத்தை பரலோகத்தின் தேவன் கைகூடி வர பண்ணுவார். He will prosper it. அவர் அதை சாத்தியமாக்குவார், கைகூடி வர பண்ணுவார். எப்படி அதை கைகூடி வர பண்ணுவார்? இதைதான் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் கொடுத்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 3 பேருடைய காரியங்களை கர்த்தர் எப்படி கைகூடி வர பண்ணுவார்? அது சிறு பிள்ளைகளுடைய எக்ஸாம்ஸாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்குரிய காரியமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்காலத்திற்குரிய காரியமாக இருக்கலாம், நம்முடைய வேலைக்குரிய காரியமாக இருக்கலாம். வாட் எவர் த திங் தட் யூ ஹேவ் டுடே, பரலோகத்தின் தேவன்தான் அதை கைகூடி வர பண்ணுவார். அதை எப்படி பண்ணுவார்? 3 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தர் கைகூடி வர பண்ணும் 3
கோட்பாடுகளை, சிந்தனைகளை வேத புத்தகத்திலிருந்து நான் வைக்க விரும்புகிறேன். அந்த 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இஃப் காட் ஹேஸ் டு ப்ராஸ்பர், நம்முடைய காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ண வேண்டும் என்றால், the first important is spiritual direction. ஆவிக்குரிய நடத்துதல், ஆவியின்படியாக திசையின் வாக்கிலே நடப்பது, ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன். இரண்டாவது, if the Lord has to prosper us, there needs to be a sanctified discernment. பரிசுத்தமாக்கப்பட்ட விவேகம் மிக மிக அவசியம். sanctified discernment, பரிசுத்தமாக்கப்பட்ட விவேகம். மூன்றாவதாக, if God has to prosper our thing, நம்முடைய காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ண வேண்டும் என்றால், there needs to be a steadfast dependence on God. ஆண்டவர் மேலே உறுதியாக சார்ந்திருத்தல் வேண்டும். உறுதியாக கர்த்தர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். நடத்துதல் வேண்டும், விவேகம் வேண்டும், சார்ந்திருத்தல் வேண்டும். there needs to be a direction, there needs to be a discernment, and there needs to be dependence on God. இந்த 3 காரியத்தை தான் நெகேமியா சொல்லுகிறார். 3 சந்தர்ப்பங்கள் மூலமாக கர்த்தர் எப்படி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற வெற்றியை பெற்றுக்கொள்வோம். ஆதியாமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், The book of Genesis chapter 24. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Genesis chapter 24 and verse 12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். Let me underline that statement. தமிழிலே அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, இன்றைக்கு என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 24ஆம் அதிகாரம் ஆதியாமத்தின் புத்தகத்திலே ஆபிரகாம் ஒரு பொறுப்பை தன்னுடைய மூத்த வேலையாளுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற மூத்தவனாகிய ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ என் தேசத்திற்கு சென்று என்னுடைய மகனுக்கு ஒரு மணவாட்டியை ஏற்படுத்தி நீர் கொண்டு வர வேண்டும். யூ ஹாவ் டு கோ அண்ட் பிரிங் த ரைட் பிரைட் ஃபார் மை சன் ஐசக் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனை அவன் அனுப்புகிறான். இந்த அதிகாரம் முழுவதும், ஆதியாமம் 24ஆம் அதிகாரம் 67 வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த ஊழியக்காரனை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அடிக்கடியாக அவனுடைய காரியத்தை பற்றி அவன் பேசுகிறான். இதை தான் முதல் கோட்பாடாக நான் வைக்க விரும்புகிறேன். அவனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த அதிகாரத்திலே அவன் அந்த பெண்ணை கண்டுபிடித்து, ரெபேக்காளை கண்டுபிடித்து அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது பெத்துவேலும் லாபானும் சேர்ந்து என்ன சொன்னார்கள்? இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. This thing proceedeth from the Lord. பொதுவாக திருமண இன்விடேஷன் கார்டில் மேலே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? This thing proceedeth from the Lord. இந்த காரியம் அது வந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனால் அந்த வசனம் இருக்கும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இவங்க சொன்னாங்க எலியேசரை பார்த்து, நீ வந்த காரியம் முடிந்து விட்டது, ஆனால் இந்த காரியம் கர்த்தர் தான் இதை தந்தார். இட் proceeded from the Lord. ஆகவே தான் நான் முதல் காரியமாக சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க வேண்டும் என்றால், இஃப் திங்ஸ் ஹேட் டு ப்ராஸ்பர், காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை என்றால் ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்தில் நாம் வெற்றி மேல் வெற்றியாக ஒரு ஏணியை ஏறுவதை போல இருக்கும். எல்லாமே ப்ளஸ்ஸாக வந்து கொண்டிருக்கும். ஒரு
குழுவினர் ஒரு காட்டை வெட்டி அழிக்க வேண்டும் என்று அதை ஒரு வேலையாக எடுத்து சென்றார்கள். அவங்க பாதி காட்டை மதியான நேரம் வரைக்கும் வெட்டி எல்லாம் முடித்த பிறகு ஒருத்தன் சொன்னான்னா, காலையிலேருந்து நம்ம அழகாக பாதி காட்டை வெட்டிட்டோம், ஆனால் வி ஆர் இன் த ராங் ஃபாரஸ்ட், தப்பான காட்டில் இருக்கிறோம். ஏணி மேல் நம்ம ஏறுவதை போல இருக்கோம், ஆனால் அந்த ஏணி சாய்ந்திருக்கிற செவுரு சரியான செவுரு இல்லை. The ladder that is leaning where we are climbing should be on the right wall, right direction. ஆண்டவர் அதை நடத்த வேண்டும். If God goes before us, அவர் நம்மை முடிவுக்கு கொண்டு சேர்ப்பார். He will finish it for us. அதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய நடத்துதல் மிக மிக அவசியமாயிருக்கிறது. அது இந்த ஊழியக்காரனிடம் தெளிவாக அவன் அறிந்து கொண்டான். வேலைகளை சாமர்த்தியமாக செய்து விடுவோம். அநேகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்விஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டைரக்ஷன் இருக்காது. இட் இஸ் நாட் த வால்யூம் ஆஃப் ஒர்க் வி டூ. நாம் செய்கிற வேலை அல்ல நம்முடைய புத்தி கூர்மை அல்ல. நாம் மிகவும் புத்தி கூர்மையாக இருப்போம், ஆனால் நாம் போகிற டைரக்ஷன் சரியாக இருக்காது. முடிவிலே சென்ற பிறகுதான் யோசிப்போம், ஆஹா தவறான டைரக்ஷனில் வந்துட்டோம், நேரம் வீணாகி விட்டது என்று. இந்த ஊழியக்காரனுக்கு ஒன்று நன்றாக தெரியும், ஐ ஹாவ் டு கோ இன் த ரைட் டைரக்ஷன், வாட் மை மாஸ்டர் டெல்ஸ் மீ. அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் நமக்கு வேணும் என்றால் என்ன அவசியம்? இவருக்கு காரியம் எப்படி சித்தி பெற்றது? How was he able to finish his thing? 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எப்படி இவனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்த்தார், எப்படி இவன் ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனில் இவன் சென்றான். 3 காரியங்கள். நம்பர் 1 இஸ் ஃபோக்கஸ் இன் டைரக்ஷன். அவன் போகிற திசையிலே மிகவும் குறிக்கோளோடு கூட இருந்தான். இரண்டாவதாக, he had faith in a spiritual direction. அவனுடைய திசையிலே விசுவாசத்தோடு கூட இருந்தான். மூன்றாவதாக, he was very fervent in his direction. தன்னுடைய திசையிலும் நடத்திலும் மிகவும் உற்சாகத்தோடு ஜெபத்தோடு அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஃபோக்கஸ். நமக்கு எப்பொழுதுமே ஒரு குறிக்கோள் மிக மிக அவசியமாயிருக்கிறது. என்ன குறிக்கோள் என்றால், ஆண்டவர் என்னை என்ன செய்ய விரும்புகிறார். நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். நம்முடைய மனதிலே ஒரு இடத்திற்கு போக வேண்டும், ஒரு காரியத்தை ஒரு டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டும் என்றால் so many things run and flash in our mind. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் வயது சென்றவனாய் முதிர்ந்தவனாய் இருந்தான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்போ இங்கே ஒரு மாஸ்டர் இருக்காரு, இங்கே ஒரு சர்வெண்ட் இருக்கிறார், ஒரு எஜமான் இருக்கிறார், ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். அந்த ஊழியக்காரனை அழைத்து அந்த ஊழியக்காரனிடம் சொல்கிறார், நீ போய் இந்த காரியத்தை முடித்து விட்டு வா. அவன் செல்லுகிறான். அவன் செல்லும்போது பாருங்கள் 5ஆம் வசனம், அதற்கு அந்த ஊழியக்காரன். 9ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன். 17ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன். 34ஆம் வசனம், அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். இப்படி நான் சொல்லிக்கொண்டே அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கலாம். நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன். அப்படி என்றால் என்ன? he was very focused what his master told him. தன்னுடைய எஜமான் என்ன சொன்னார் என்பதை அவன் மிகவும் மிகவும் குறிக்கோளோடு இருந்தான். நம்முடைய காரியங்கள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் we have to be very very focused. Amen. We have to be committed to what we do. சிந்தனைகள் எப்பொழுதும் சிதறவே கூடாது. நாம் எப்பொழுதும் பாருங்கள் அந்த டைரக்ஷனை நம்முடைய வாழ்க்கையில விட்டு விடவே கூடாது. பிள்ளைகள் படிப்பீர்கள். இங்கே இருக்கிற நிறைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் படிக்கிறீங்க. அந்த படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன தேவை? முதலாவதாக டைரக்ஷன் தேவை. ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு பல காரியங்கள் நம்மை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் டிஸ்ட்ராக்ஷன் தான். எங்கே திரும்பினாலும் நம்மை திசை திருப்புவதற்கு தேர் ஆர் நாட் பேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வெரி வெரி குட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதெல்லாம் அவசியம். எதை பார்த்தாலும் நமக்கு அவசியம் என்று தோணுகிறது. ஆனால் கடைசியிலே அது என்ன செய்கிறது என்றால்
நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன்லேருந்து டீவியேட் பண்ணி நம்மை திசை திருப்பி கடைசியிலே பார்க்கும் பொழுது நம்மால் அதை செய்து முடியாத காரியத்திலே போய் விடுகிறோம். we have to focus. அப்போது நிறைய பிள்ளைகளுக்கும் நிறையவருக்கும் எனக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. போன வாரம் ஒன்று செய்வாங்க, இந்த வாரம் மாற்றிடுவாங்க, அடுத்த வாரம் மாற்றிடுவாங்க, காலைன்னு சொன்னால் புதுசாக செய்வாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டேபிள் மைண்டே கிடையாது, இவங்களுக்கு ஸ்டெடியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க, அப்போ நான் அன்ஸ்டெடி, இனிமேல் நான் ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் அப்படி அல்லவே அல்ல. ஆண்டவர் நம்முடைய காரியங்களை முடிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, we need to have faith. விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களிலே ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமின் மேலே மிகவும் நம்பிக்கையாக இருந்தான். காரணம், ஆபிரகாம் தன்னுடைய எஜமானாக இருக்கிறதுனால அல்ல, ஏப்ரஹாம் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஏப்ரஹாம் வாஸ் blessed by the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டவன், அனுபவம் மிக்கவன். அதான் முதல் வசனம் சொல்லுகிறது. முதிர்ந்தவனாக இருந்தான், அவன் முதிர்ந்த வயது உள்ளவனாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நிறைய பேர் அவங்களோட காரியத்திலே சித்தி பெறாவதற்கு காரணம், முதலாவதாக ஃபோக்கஸ், ரெண்டாவதாக நம்பிக்கை இல்லை. அனுபவமிக்கவர்கள் சொல்லும் பொழுது அதை அலட்சியமாக எண்ணுகிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது அதெல்லாம் என்ன, நான் யார் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், தாங்களே தங்களுக்கு தெய்வமாக மாறிவிடுகிறார்கள். இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கும் சொல்லுகிறேன், டோன்ட் பிகம் த காட் ஆஃப் யுவர் செல்ஃப். எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னுடைய தகப்பன் தாய் சொல்லுவதை கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசியிலே முட்டாளாக போகிறவர்கள் நீங்கள் தான். எப்பொழுதும் பெரியவர்கள், முதிர்ந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகிய ஆபிரகாமை போல் இருக்கிறவர்களுக்கு நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆமென். விசுவாசம், ஆபிரகாம் மேல் நம்பிக்கை. எங்கே போனாலும் சொல்லுகிறான், என் ஆபிரகாமின் தேவன், என் ஆபிரகாமின் தேவன், த காட் ஆஃப் ஏப்ரஹாம் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தான். மூன்றாவதாக, he was fervent in prayer. அவனிடத்தில் ஃபோக்கஸ் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது, அவரிடத்தில் தன்னுடைய எஜமான் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. மூன்றாவது, ஜெபித்து கொண்டே இருந்தான். 24 அதிகாரத்தில் நமக்கு நேரமில்லை, நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிக்கலாம். 5 முறை ஜெபிக்கிறான். நாட் ஒன் ப்ரேயர், he was continuously praying. Everything getting over, he prays. Fervent in spirit, keep praying. ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஆமென். கர்த்தர் இருதயத்தை பக்குவப்படுத்துவார். நம்முடைய இருதயமாகிய நிலத்தை கர்த்தர் தருவார். அந்த காரியத்துக்காக ஜெபிப்பது. இதுதான் முதல் காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன், ஆவிக்குரிய ஒரு நடத்துதல். இரண்டாவது காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 20, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எப்படி காரியத்தை வாய்க்க செய்கிறார்? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேத்யூ 20 verse 8. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, காரியக்காரன். ஆங்கில வேதத்தில் ஸ்டூவர்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரியக்காரன். இங்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். என்ன காரியம் என்பதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், சாங்டிஃபைடு டிசர்ன்மெண்ட், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு விவேகம். காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவு செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க வேண்டும் என்றால், நமக்கு ஒரு விவேகம் அவசியம். விவேகம் எதற்கு எதிர்ப்பதம் என்றால், வேகத்துக்கு எதிர்ப்பதம் தான் விவேகம். சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, திடீர்னு போய் மோதி கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது. வேகத்தை விட எது முக்கியம்? விவேகம், டிசர்ன்மெண்ட். இந்த விவேகம் எப்படிப்பட்ட விவேகம் என்றால்,
பரிசுத்தமாக்கப்பட்ட விவேகம், sanctified discernment. 20ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். Jesus is teaching them a parable. என்ன parable என்றால் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அங்கே பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்படுகிறான். ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த பெரிய திராட்சை தோட்டத்திற்கு அன்றைக்கு வேலையாட்களை வைக்க வேண்டும். He wanted people to work in his vineyard. காலையிலே புறப்பட்டு போகிறான். காலையிலே புறப்பட்டு போகும்போது அங்கே நிறைய வேலையாட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். காலையிலே 2ஆம் வசனம், வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். எவ்வளவு பணம்? 1 பணம். அவர்களோடு கூட 1 பணம் தருவேன் என்று அவர்களோடு கூட பேசி அவங்கள வேலைக்கு அனுப்பினான். 3ஆம் வசனம், 3ஆம் மணி வேளையில் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். காலையில் 1ஆம் மணி நேரத்தில் போகும்பொழுது அவளோடு கூட 1 பணம் தருவேன் என்று அவன் சொல்லி அனுப்பினான். 3ஆம் மணி நேரத்துக்கு போகிறார். ஆஃப்டர் 3 hours இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புகிறார். அதற்கு பிறகு 5ஆம் வசனத்தில் 6ஆம் 9ஆம் மணி நேர வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 3rd hour கொஞ்சம் பேர் அனுப்புகிறான். 6ஆம் மணி நேரம் 6th hour 9ஆம் மணி நேரம் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் போய் வேலை செய்யுங்க. இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அவனுடைய பாருங்கள். அந்த காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கிறார். என்ன நடக்கிறது என்றால், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் ஒரு காரியத்தை செய்கிறான். யார் மூலியமாக? தன் காரியக்காரன் மூலியமாக. அவன் என்ன சொல்லுகிறான்? நீ போ, எல்லாருக்கும் கூலி கொடு. கோ அண்ட் கிவ் வேஜஸ் டு எவ்ரிபடி. எப்படி கொடுக்கணுமா? 8ஆம் வசனம், நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. எந்தெந்த வேலையில் வந்தார்கள்? காலையில் 1ஆம் மணி நேரத்தில் வந்தாங்க. அதற்கு பிறகு 3ஆம் 6ஆம் 9ஆம் 11ஆம் நேரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக போய் வேலை செய்கிறாங்க. கடைசியில் கூலி, இந்த காரியக்காரன் கூலி கொடுக்கிறான். இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி வாய்க்க செய்கிறார் என்றால், வந்த எல்லாருக்கும் 1 பணம் தான் கொடுத்தார்கள். இப்போ என்ன கான்ட்ரவர்சி இங்கே வருகிறது? என்ன கான்ட்ரவர்சி வருகிறது? அப்போ காலையில் வந்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 1ஆம் மணி நேரத்திலே வந்துட்டோம், 11ஆம் மணி நேரத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 1 பணம் கொடுத்தீங்க. ஆனால் 11ஆம் மணி நேரமும் 6ஆம் மணி நேரமும் 3ஆம் மணி நேரமும் 9ஆம் மணி நேரமும் வந்தவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? அதே 1 பணம் கொடுத்தீங்க. சரியான காரியக்காரனா? இது சரியான காரியமா? நம்முடைய மனம் சொல்லும் அது சரியான காரியம் இல்லை. அப்போது 1ஆம் மணி நேரத்தில் வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டுமே, எங்களுக்கு பிறகு வந்தவர்கள் கம்மி ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணாங்க, அவர்களுக்கு நீங்கள் அதே கூலியை கொடுக்கிறீர்களே. இதில் தான் கர்த்தர் நமக்கு ஒரு சாங்டிஃபைட் டிசர்ன்மெண்ட்டை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் இதிலே நமக்கு ஒரு விவேகத்தை இயேசு இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதர் பீப்புள்ஸ் பிளெஸிங் ஷுட் நெவர் பிகம் அ லாஸ் ஃபார் அஸ். மறுபடியும் சொல்லுகிறேன், when God blesses other people, that is not a loss for us. அது நமக்கு இழப்பு அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், other people's blessing are not a loss to us. எப்படி என்று சொல்லுகிறேன். இந்த வேலையாட்களை 2ஆக இயேசு பிரிக்கிறார். காலையிலே முதலாக வந்த வேலைக்காரர்களை நான் என்ன சொல்வேன் என்றால், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களோட என்ன பேசுகிறார்? கூலி பேசினார், கான்ட்ராக்ட் பேசினார். என்ன கான்ட்ராக்ட்? நீங்கள் என்னோடு கூட இன்றைக்கு முழுதும் வேலை செய்தால் உங்களுக்கு எவ்வளோ பணம் தருகிறேன்? 1 பணம் தருகிறேன். ஆனால் அதற்கு பிறகு பாருங்கள், 3ஆம்
6ஆம் 9ஆம் 11ஆம் வேளையில் வந்தவர்களிடத்தில் அவர் என்ன பேசலை? கான்ட்ராக்ட் பேசவில்லை. நீங்கள் போய் வேலை செய்யுங்க, உங்கள் வேலைக்கு ஏற்றவாறு நான் என்ன தருகிறேன்? கூலி தருகிறேன். தட் வாஸ் அ கவனன்ட். அது ஒரு உடன்படிக்கை தான். உடன்படிக்கை என்றால் இவருக்கு எவ்வளோ விருப்பமோ அதை கொடுப்பார். காலையில் வந்தவர்களோடு கூட பேசினது என்ன? கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். ரெண்டாவது வந்தவர்களுக்கு பேர் என்ன? கவனன்ட் ஒர்க்கர்ஸ். ஆனால் கடைசியிலே பாருங்கள், அவர் எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ அதை தான் செய்தார். செஞ்சாரா இல்லையா? நம்ம கோணத்துலேருந்து நம்ம மைண்ட் எப்போதுமே இப்படி யோசிக்காது, இப்படி தானே யோசிக்கும். அப்போ நம்ம மைண்டு சொல்கிறது, நான் 6 hours வேலை செஞ்ச எனக்கு ஒரு பணம், அவன் 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறான், அவனுக்கும் ஒரு பணம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட பண்ண கான்ட்ராக்ட், நான் உன்னோடு பண்ண கவனன் படியாக தான் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருகிறேன். இன்றைக்கு காரியம் வாய்க்கப் போகாததற்கு காரணம் என்னவென்றால், we do not focus on our blessing, we always look on the other people. இந்த கம்பேர் பண்ணும்போது தான் பிரச்சனை வருகிறது. நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நம்முடைய காரியத்தை பார்க்கும்போது நமக்கு கர்த்தர் சரியாக காரியங்களை செய்வார். இதற்கு பேர் ப்ராமிஸ் ஆஃப் ரிவார்ட். கர்த்தர் எப்படி நமக்கு பதிலை தருகிறார். உங்களுக்கு கர்த்தர் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்களோ அதே அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமேன். அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டாரு, எனக்கு 10 ரூபா தான் கொடுத்துட்டார், நானும் அதுதானே. எப்போவுமே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்குள்ளே பிரச்சனை இருக்கும் கம்பெனியில். திடீரென்று என்ன பண்ணுவாங்க? ஜூனியர்ஸ்க்கு நிறைய சம்பளம் கொடுத்துருவாங்க, சீனியர்ஸ்லாம் உருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே கவனன்ட் என்னவென்றால், அவருடைய கிருபையின்படியாக நமக்கு பல ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் we need to have the discernment. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆண்டவரே, நானும் அவரை ஒரே நேரத்தில் தானே வேலை ஜாயின் பண்ணோம், அவருக்கு ப்ரமோஷன் வந்துச்சு, எனக்கு ப்ரமோஷன் வரலை என்பது நமக்கு கவலை அல்ல. இதை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். ஆமேன். இதில் தான் நமக்கு விவேகம் அவசியம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மிகவும் 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 பொறுமையாக காத்திருக்க வேண்டும். We have to be very patient for God to fulfill. 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை அனுப்புகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காரியங்களை அந்தந்த நேரத்திலே நமக்கு அதை செய்து முடிப்பார். கடைசியாக ஒன்றை நாம் சிந்தித்து இன்றைக்கு நாம் முடிக்கப் போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Samuel chapter 16 and verse 18. இன்னொரு ஒரு காரியம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லஹேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காரிய சமர்த்தன். 3வது காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். முதல் காரிய சித்தி, 2வது காரியக்காரன், 3வது காரிய சமர்த்தன். He is very very good. காரியத்தில் மிகவும் சமத்துள்ளவன். தாவீதை குறித்து நிறைய பண்புகளை சொல்லும்போது சொல்கிறார்கள், அவன் நல்ல ஹார்ப் கிண்ணறம் வாசிப்பான், ரொம்ப ஸ்ட்ராங் மேன், பலசாலி, ஃபேராக இருப்பான், சௌந்தரியம் உள்ளவள். ஆனால் முக்கியமான ஒரு காரியம், காரிய சமர்த்தம் உள்ளவன், காரிய சமர்த்தன். எங்கே வேணாலும் அவனை அனுப்புங்க, எதை வேணாலும் செய்ய சொல்லுங்கள், போய் முடிச்சுட்டு வந்துடுவான். He will not give reasons. காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆக மாட்டான். அவன் காரணத்தை சொல்லி தப்பித்து கொள்வன் அல்ல, அவன் காரிய சமர்த்தன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்மை காரிய சமர்த்தர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன்.
1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் எப்படி கர்த்தர் தாவீதுக்கு காரியங்களை வாய்க்க செய்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 Samuel 18 and verse 5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பதினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரர் கண்களுக்கு கூட பிரியமாய் இருந்தான். புத்தியாய் காரியத்தை நடப்பதினால் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆண்டவர் நம் மூலியமாக காரியங்களை வாய்க்க செய்வார். முதலாவதாக ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன், ஆவிக்குரிய நடத்துதல். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் ஒரு சாங்டிஃபைட் டிசர்ன்மெண்ட், ஆவிக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு விவேகம். கடைசியாக டிபெண்டன்ஸ் ஆன் காட், ஆண்டவர் மேல் சார்ந்திருப்பதல்ல, ஆண்டவர் மேல் உறுதியாய் சார்ந்திருப்பது. இருக்கிறீங்களா? ஆமேன். நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய ஒரு தாட் இருக்கிறது, அவசர காரியம் இருக்கிறது, கர்த்தர் அதை வாய்க்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 18ஆம் அதிகாரம் உங்கள் வேதத்தை இதை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3 just verses. 5ஆம் வசனம், புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால். 14ஆம் வசனம், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். 30ஆம் வசனம், எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது எப்படி நடந்து கொண்டான்? புத்திமானாய். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, he behaved himself wisely. அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். டேவிட் இஸ் எ எம்ப்ளாயி. சவுலுடைய அரண்மனையிலே இவன் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். எவ்ரி ஸ்டெப்பில் காட் வாஸ் ப்ரொமோட்டிங் ஹிம். ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். தாவீது எங்கே இருந்தார்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். he was a shepherd boy, young boy. அந்த shepherd boy இருந்து கோலியாத்தை வென்ற பிறகு அவனுக்கு ப்ரமோஷன் நம்பர் 1 என்ன தெரியுங்களா? ஆயுததாரி, ஆர்மர் பேரர். ஒரு பெரிய ராஜா யுத்தத்துக்கு போகும்போது கூட எதை தூக்கிட்டு போகணும்? ராஜா யூஸ் பண்ணுற கத்தி, ராஜா யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது கேடை, எல்லாத்தையும் கையில் தூக்கிட்டு போகணும். அவர் எப்படி கை நீட்டினா எடுத்து கொடுக்கணும். he was an armor bearer. ராஜா என்ன சொன்னாலும் இருக்கணும். அப்போ ஆர்மர் பேரனா யுத்தத்தில் பக்கத்திலே நிற்கணும். அவ்வளோ பெரிய ராஜா சவுல் சண்டை போடும்போது அவன் ஆயுததாரி. ரெண்டாவது பாருங்க, ஆயுததாரியா இருந்து சவுலுக்கு இசை வாசித்தான். he was playing the harp, evil spirit went from Saul. அதற்கு பிறகு பாருங்கள், இந்த இடத்துல யுத்த மனுஷர் மேல் அதிகாரி. he was made the chief of the army. நல்லா கவனிக்கணும். உயர்வு நமக்கு கர்த்தர் எப்படி தருவார் என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தருவார், மெதுவாக தான் தருவார். அவர் மிகவும் அழகாக தாவீதை உயர்த்தி தான் கடைசியிலே தாவீதை ராஜாவாக மாற்றினார். நமக்கு நேராக த்ரோன் தான் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த த்ரோன் தான் தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பதாக உன் காரியத்தை நான் ஒன்றன் பின்றாக வாய்க்க வேண்டும். God performed his thing so beautifully. இதற்கு இருந்த பெரிய காரியம், அவன் காரிய சமர்த்தன். he was very very shrewd and smart in doing things. 3 தடவை அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். he was very very careful. அதை நான் சொல்லி நான் முடித்து வருகிறேன். 5ஆம் வசனம், 14ஆம் வசனம், 30ஆம் வசனம், இந்த 3 இடத்துல அவன் எப்படி நடந்து கொண்டான்? இப்போ நம்ம யாரையா பார்த்து ரொம்ப புத்திமான்னு சொல்கிறது இல்லை. இப்போ சொல்கிறதுலாம் என்ன? புத்தியே இல்லை அவங்களுக்கு, அப்படி தான் சொல்கிறோம். இவ்வளோ படிச்சிருக்கிய புத்தி இல்லை உனக்கு? சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன கூட சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி நான் புத்தி இல்லாமல் அப்படி அந்த டிரான்சாக்ஷன் பண்ணேன், எப்படி புத்தி இல்லாமல் நான் செஞ்சேன், அந்த ஒரு காரியத்தை நான் செய்யலைன்னா நான் எவ்வளோ காரியத்தை செய்திருப்பேன். 3
சந்தர்ப்பங்களிலே அவன் புத்தியாக நடந்தான், காரிய சமர்த்தனாக மாறினான். நம்ம காரியம் வாய்க்கணும்னா 3 சிச்சுவேஷன்ஸ் வரும். இந்த 3 வசனத்தில் 3 சிச்சுவேஷன்ஸ். முதல் சிச்சுவேஷன் என்னென்னா ப்ரமோஷன், உயர்வு. நம்ம உயர்த்துவாங்க. தாவீதை அவன் என்ன பண்ணான்? யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். அவனை என்ன பண்ணாங்க? ப்ரொமோட் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு? எல்லாருக்கும் வந்திருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸ்கூலில் வந்திருக்கோம், வேலையில் வந்திருக்கோம். ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன். இப்போ இந்த ப்ரொமோஷன் கர்த்தர் நமக்கு தரும்போது எப்படி புத்தியாக நடந்து கொள்வதென்றால், இது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் அந்த உயர்வினாலே நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். த ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிக்கிறீங்களா? இந்த ப்ரொமோஷன் வந்துடும், நம்ம எல்லாருமே உயர்த்தி பேசுவாங்க. உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க, யூ ஆர் வெரி வெரி ஸ்மார்ட் எல்லாம் சொல்லுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு தனியாக இருக்கோம் பாருங்கள். தனியாக இருக்கும் போது அந்த சத்தம்லாம் காதில் கேட்கும். காதில் அவங்க சொல்கிற அப்ரிசியேஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ரீப்ளே பண்ணி பண்ணி கேட்கும் போது தான் எது கொஞ்சம் ஹெவி ஆகிடும், தலை கொஞ்சம் ஹெவி ஆகிடும். அப்புறம் யாரையும் தாழ்மையாக பார்க்க மாட்டோம், இப்படி தான் பார்ப்போம். அதுக்கு பேர் தான் ஸ்டிஃப் நெக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டிஃப் நெக் ஆகிடும். முந்தி மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு வேறு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் தாவீது பாருங்கள், எப்படிப்பட்ட உயர்வு வந்தாலும் அவனுடைய நிலைமையை அறிந்து அவன் தாழ்மையாக தான் இருந்தான். அதுதான் புத்திமானாய் நடந்து கொள்வது. ஆல்வேஸ் பி ஹம்பிள். நாம் எப்படி உயர்த்தப்பட்டாலும் ஒரு மனிதனை கீழே தள்ளுவது பெருமைதான், ப்ரமோஷன். கர்த்தர் உயர்த்துவார், மகிமை செலுத்தாமல் பெருமையோடு கூட மற்றவர்களை அவமானப்படுத்தினால் ரொம்ப டேஞ்சர். அங்கே புத்திமானாய் நடந்து கொள்கிறான். 14ஆம் வசனம் பாருங்கள். தாவீது தன் செயல்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். ப்ரமோஷன் வந்தோன்னா ரெண்டாவது சூழ்நிலை ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் வருகிறது, சவால் வருகிறது. அங்கிருந்து அவன்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. சவுல் அவனை கொலை செய்யும்படியாக நினைக்கிறான். அந்த நேரத்தில் சவுலை பார்த்து அவன் எப்படி சொல்லியிருக்கலான்னா, சவுலை நான் யார் தெரியுமா, நீயே பயந்தா கோழி மாதிரி ஓடிட்டப்பா கோலியாத்தை பார்க்கும் போது, நான் தான் கோலியாத்தை தரேன் தெரியுமா சவுலே? தெரியும். அடுத்தது ராஜா நான் தான் தெரியுமா உங்களுக்கு? அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி நினைக்க கூட இல்லை தாவீது. பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும்போது அவன் யூஸ் பண்ண கார்டு என்ன தெரியுமா? தாழ்மை. புத்திமானாய் நடந்து கொண்டான். எந்த நேரத்திலும் நம்மை குறித்து நாம் தாழ்மையால் நினைத்தால் நமக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். ப்ரமோஷன், ப்ராப்ளம்ஸ். 3வது பாருங்க, 30ஆம் வசனத்தில் பாசிபிலிட்டி. அதை நான் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூர். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் சொன்னாங்க, இவர் தான் அடுத்த பாஸ். டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க. சொன்னாங்க, அடுத்த ஆள் இவரு தான்ப்பா, இவருக்கு சல்யூட் அடிங்க. அடுத்தது தாவீது தான், அடுத்த ராஜா தாவீது தான். சவுல் இனிமேல் ராஜாவல்ல, இனிமேல் அவன்தான் ராஜா என்று அவன் காதல் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் அவன் எப்படி தன்னை நடத்தி கொண்டான்? ரொம்ப வைஸ், ரொம்ப புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் மற்றவர்களுக்கு பேசுகிற பேச்சே அதை காண்பித்தது. தன்னை உயர்த்தி பேசவில்லை. அவன் எப்பொழுதும் கர்த்தரை பார்த்தான். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுடைய காரியத்தை காரிய சமர்த்தனாக வாய்க்க செய்தார். எல்லாவற்றையும் முடித்தான். சவுலோடு கூட இருந்து சவுல் எங்கெங்கெல்லாம் போக சொல்கிறாரோ எல்லா இடத்திலும் போய் அவன் வெற்றி பெற்றான். ஆமீன். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெரி வெரி க்ரூவல் பாஸ் உங்களுக்கு இருக்கலாம், ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு அதிகாரி உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றி புலம்ப அவசியம் இல்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. தாவீதை போல கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெற்றியை தருவார். கர்த்தர் ஒரு நாள் சவுல் இருக்கிற இடத்துக்கு தாவீதை உயர்த்தி வைத்தார். காரணம், கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே காரியத்தை அவர் வாய்க்க செய்தார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? He always depended on God. கர்த்தர் மேல் எப்பொழுதும் சார்ந்திருந்தான். ஆண்டவரை உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது, நான் உண்மைதான் சார்ந்து கொள்வேன். ஐ வில் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் யூ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி. ஆகவே தான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். தாவீதை உயர்த்தி இன்றைக்கு வரைக்கும் எருசலேமை தாவீதினுடைய நகரம் என்று சொல்லியிருக்கிறார். காரணம்,
தாவீது புத்திமானாய் தன் காரியத்தை நடப்பித்தான். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இன்றைக்கு என்னுடைய காரியத்தை நீர் வாய்க்க செய்யும். எழும்பி நிற்போமா? Praise the Lord, praise the Lord. நாம் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய டைரக்ஷனை தாரோங்க. ஐ வாண்ட் டு கோ இன் த ரைட் டைரக்ஷன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நான் ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம். லார்ட், ஷோ மீ த கரெக்ட் டைரக்ஷன். ஆவிக்குரிய விதத்தில் என்னை நடத்தும் கர்த்தாவே. என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய விசுவாசம், ஃபெய்த், கர்த்தாவே, என்னுடைய ஜபம் இது எனக்கு இருக்கட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு வருகிற சம்பளம் பத்தலை, என்னை விட சீனியர்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க, ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீர். கர்த்தர் என்னை உயர்த்துவீர். தாவீதை போல காரிய சமர்த்தன், ஸ்கில்டு பர்சன் எனக்கு புத்தி தாங்க கர்த்தாவே, எனக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. எந்த நேரத்தில் நான் என்னத்தை பேச வேண்டும், கோபம் அடையும் போது நான் எப்படி பேசணும், என்னை உயர்த்தும் போது நான் எப்படி பேச வேண்டும், நான் எப்படி புத்தியாக இருக்க வேண்டும். எனக்கு பிரச்சனைகள் வரும்போது யாரையும் தரைக்குறைவாக, யாரையும் தூக்கி எறிந்து பேசாமல் பிரச்சனைகளிலும் கர்த்தருக்கு அடங்கி இருக்க. அடுத்தது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, அடுத்தது நான் ராஜாவாக போகிறேன் என்று வந்தாலும் நான் உம்மைதான் சார்ந்திருப்பேன். நான் கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்பேன். நான் எப்பொழுதும் தாழ்மையாக இருப்பேன். ஆண்டவர் என்னை மறைத்து கொள்ளட்டும். என்னுடைய அனுபவம் அல்ல, என்னுடைய வயது அல்ல, என்னுடைய செல்வம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, கர்த்தாவே, இதுதான் என்னுடைய காரியம் கர்த்தாவே, இதுதான் என்னுடைய காரியம் கர்த்தாவே. தேவரீர் என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வீராக. பிதாவே, என்னுடைய காரியத்தை நீர் வாய்க்க செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை. நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோமா? இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கை செலுத்துவோம். உனக்குள் இருக்கின்றார் அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், நடைகளை உடுத்திடுவார். உன் பாதைகளை உடைத்திடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். பாடுவோமா? என் காரியம், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கடைசியாக என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கண்களை மூடி உங்க காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கரங்களில் இருக்கிற காரியம் எங்களை விட பெரிய காரியம். நெகேமியா சொன்னது போல, the thing that I am going to do, the work that I am going to do is good and great. நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். நான் கையிட்டு செய்ய போகிற காரியம் நல்ல காரியம். கர்த்தாவை, இன்றைக்கு நெகேமியாவின் தலையின் மேல் இருந்த கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியம் விஷயமாக எங்களை அனுப்புகிறார். ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு பயப்பட மாட்டோம். சத்துருக்களை கொண்டு பயப்பட மாட்டோம். சத்துருக்கள் என்ன சொன்னாலும் பரலோகத்தின் தேவன் எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் எங்களுக்கு ஆவிக்குரிய திசை, ஆவிக்குரிய நடத்துதல் எங்கள் பக்கத்தில் இருந்து கர்த்தர், ஆண்டவரே வழி இதுவே, இந்த வழியிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் இருதயத்தின் ஆவியிலே ஒரு நடத்துதலை கர்த்தர் தரும்படியாக கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய சம்பளம், எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கு சென்றாலும், சவுல் எங்களை எங்கு அனுப்பும் காரியங்களிலே நாங்கள் சென்றாலும் நாங்கள் புத்திமானாய் நடந்து எங்கள் காரியத்தை முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இன்றைக்கு இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும். அவங்க இந்த வாரத்திலே கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், ஆவிக்குரிய அனுபவத்தை தாரும். கர்த்தாவே, மனக்கண்களை திறந்து அவர் கர்த்தருடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொண்டு முன்னேற கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர், பெரியோர், பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் என் காரியத்தை அவர் மேல் போட்டுக்கொண்டார். கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆபிரகாம் காரியத்தை வாய்க்க செய்தார். அந்த எஜமானுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். தாவீதின் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தது போல எனக்கும் கர்த்தர் வாய்க்க செய்வார் என்று நாங்கள் சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும், விசேஷமாக எங்கள் பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சைகளிலே கர்த்தருடைய ஞானம் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.